ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா படிப்பு. நிறைய புத்தகங்கள், டைம் இல்லை படிக்கிறதுக்கு, வாசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வந்துடுது. இப்படியான பல பிரச்சனைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு புத்தகம், எந்த உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நீங்கள் முதலாக படிக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். உதாரணமாக அதில் 2-3 டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் முதலாவது டெக்னிக் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது டெக்னிக் SQ3R மெத்தட். இதில் SQRR. இதில் எஸ்ன்றது சர்வே, Qன்றது கொஷின், Rன்றது ரீட், அடுத்த ஆர் ரிசைட், அண்ட் கடைசியாக இருக்கிற ஆர் ரிவிஷன். இதில் முதலாவது சர்வே பண்ணுறது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். சர்வேன்றது என்னென்னா, ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கும்போது அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை படிக்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை முதல்ல அதில் இருக்கிற பிக்சர்ஸை, அதில் இருக்கிற ஹெட்டிங்ஸை, முக்கியமான போல்ட் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸை நீங்கள் வாசித்து முடிக்கிறது. இந்த சர்வே நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். மிக அவசரமாக நீங்கள் உங்கள் புத்தகத்தையோ அல்லது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற யூனிட்டையோ மிக அவசரமாக பிரட்டி நீங்கள் இதை 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது முடிச்சிடணும். அடுத்ததாக இருக்கிறது கொஷின். அதாவது உங்களுக்குள்ளே என்னென்ன கேள்விகள் வருதோ அந்த கேள்விகளை நீங்கள் அந்த யூனிட்லேருந்து அல்லது அந்த புத்தகத்திலேருந்து எழுப்பிக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் வரலாறு பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வரலாறு பாடத்தில் இருக்கிற முதலாவது பாடம் மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த மூலாதாரங்கள் அப்படின்னா என்ன, அது என்னத்துக்காக பயன்படுத்தினாங்க, அது யாரெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், அது என்ன நமக்கு வகையில் பிரயோசனமாக இருக்க போகுது, அண்ட் இதை படிக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி எழுப்பிக்கொள்ளுங்கள். அண்ட் அதில் ஒவ்வொரு நீங்கள் சர்வே பண்ணது மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு தலையங்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தலையங்கங்கள் மூலமாக நீங்கள் உங்களுக்குரிய கேள்விகளை நீங்கள் எழுப்பிக்கொள்ளுங்கள். மூலாதாரங்களை கண்டுபிடிச்சது, கல்வெட்டுக்கள் அப்படின்னா என்ன அது என்னத்துக்காக இருக்குது அப்படின்ற கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பிக்கொள்ளுங்கள். இதுதான் கொஷின். அடுத்தது ரீட் அப்படின்றது நீங்கள் வாசிக்கிறீங்க. என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் எழுப்பிக்கொண்ட கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் தேடுறதுக்காக வேண்டி நீங்கள் இதை வாசிக்கிறீங்க. அதாவது அந்த வரலாறு பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எழுப்பிக்கொண்ட கேள்விகள் அது ஏன் கல்வெட்டுக்கள் இருக்குது அப்படின்றதுக்காக விடையை நீங்கள் வாசிக்கிறது மூலமாக நீங்கள் அதிலேருந்து கண்டுபிடிச்சி கொள்கிறீங்க. இப்படி வாசிக்கும்போது நீங்கள் எப்பயும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 25 நிமிஷத்துக்கு மேலே வாசிக்கவே கூடாது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் இதை வாசிக்கொள்ளுங்க. அது 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக் விடுங்க. அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்டை படிச்சுட்டு இருந்தீங்களோ முதல் 25 நிமிஷத்துக்கும் அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை மிச்சம் 5 நிமிஷத்துக்கு செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வாசிக்க தொடங்குங்க. அது வாசிக்கிறது 25 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. மறுபடியும் 25 நிமிஷத்தை தாண்டாமல் அதுக்குள்ளே வாசித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 5 நிமிஷத்துக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற உங்களோட ஹாபீஸ், சித்திரங்கருவீங்க, பாட்டு கேட்பீங்க, அப்படியான விஷயங்களில் நீங்கள் அதை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் ரிசைட் என்றா என்னன்னு சொன்னால், நீங்கள் இது வரைக்கும் எழுப்பிக்கொண்ட கேள்விகளையும் அதுக்கான விடைகளையும் புத்தகத்தை மூடிட்டு அதை ஒருக்கா யோசித்து பார்க்குறது. இந்த ரிசைட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் கண்ணை மூடிட்டு என்னென்ன கேள்விகளை நீங்கள் எழுப்புனீங்க, அந்த கேள்விகளுக்கான விடைகள் என்னென்ன என்றதை நீங்கள் ஒருக்கா ரீகால் பண்ணி பார்க்குறது தான் இந்த ரிசைட். இதை நீங்கள் முதலாவது 24 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த ரிசைட்டை நீங்கள் பண்ணணும் 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி உதாரணமாக திங்கட்கிழமை இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை ராவைக்கு வெள்ளிக்கிழமை முடிகிறதுக்கு முதல்ல நீங்கள் இது இன்னொருக்கா ரீகால் பண்ணி பார்த்துடணும். அதே 5 நிமிஷத்துக்கு என்னென்ன கேள்விகள் எழுப்புனீங்கன்றதை பற்றி இன்னொருக்கா ரீகால் பண்ணி பார்க்கணும். ரீகால் பண்ணுறதுன்றது மொத்தத்தையும் திரும்ப வாசிக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களோட மைண்டில் அது எல்லாத்தையும் ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிறது தான். கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே பாஸ் பேப்பர்கள், மாடல் பேப்பர்கள் மூலமாக இந்த கேள்விகள் சிலதை பார்த்துருப்பீங்க. அல்லது இந்த விஷயத்தில் இருக்கிற பாடத்தில் கேள்விகளை நீங்கள் அதில் மாடல் பேப்பரில் தேடும்போது உங்களுக்கு நீங்கள் எழுப்பின கேள்வி இல்லாமல் வேறு மாதிரியான கேள்விகள் இதில் இருக்கும். அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் ஆன்சர் பண்ணிடுமான்னு பாருங்கள். இதை நீங்கள் சர்வே பண்ணக்குள்ளே
பாஸ் பேப்பரை பார்த்து சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் பிரயோஜனமாக இருக்கும். இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கடைசியாக ஒருக்கா ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது அந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதி பார்க்குறது மூலமாக செஞ்சு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க.